வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வேனில் தான் வந்தோம். எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா எல்லோரும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரத்தில் சூரங்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. நாங்கள் அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு வருவோம். கருப்பணசாமி அங்கே வரணும். இப்போ நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு தான் நிப்பாட்டினோம். நாங்கள் நைட்டு 12 மணிக்கிட்ட கிளம்புனோம். இப்போ மணி 6 மணி இருக்கும். இங்கே வந்துட்டோம். வந்து இப்போ வேனில் போய்கிட்டு இருக்கோம். அம்மன் கோயிலுக்கு போனோம். இந்த ஊரில் தான் அரண்மனை எல்லாமே இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே இந்த ஊர் தான். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து சிவகாசி. நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா. எங்கள் தாத்தாவோட குலசாமி தான் இது. வேனில் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊர் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போயுமே ஆற்றுல அழகர் இறங்குற அன்னைக்கு தான் இங்கே சாமி கும்பிடுவோம். இப்போ சின்னம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஓமம் எல்லாமே வளர்த்து சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே கோயிலுக்கு போனோம். எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே சாமி கும்பிட அங்கே இருக்காங்க. நாங்கள் லேடிஸ் மட்டும் குளிக்கிறதுக்கு எது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த நாய்க்குட்டி எங்கள் பின்னாடியே ஓடி வந்துருச்சு. அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த நாய்க்குட்டி. அப்புறம் வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஊரில் கிணறு மட்டும்தான் இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு கம்மா குளம் எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். மறுபடியும் அங்கே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. நாங்கள் குளிக்க போயிட்டோம். அப்போனா தான் குளிச்சுட்டு வரவும் சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குளிக்கிறதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க இந்த பக்கம் குளம் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதனால தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். சரியான வெயில். இந்த குளத்துல தான் குளிக்க போகிறோம். நல்லா இருந்துச்சு, தண்ணி தெளிவாக இருந்துச்சு. குளிச்சுட்டு இப்போ சாமி கும்பிட கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் 2 பக்கமும் கம்மா இருக்கும், நடுவில் தான் சாமி இருக்கும். இப்போ ரோடு சரியில்லை, ரோடு போட போகிறாங்களாம். அதனால் வேன் வந்து நாங்கள் அங்கேயே தள்ளி நிப்பாட்டிட்டு நாங்கள் இறங்கி தான் நடந்து வந்தோம். குளிக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தான் குளிச்சுட்டு இப்போ வந்துட்டோம். சாமிக்கு தேங்காய், பழம், மாலை, வேஷ்டி, துண்டு எல்லாமே வாங்கிட்டு சாமி கும்பிட வந்தாச்சு. சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சிட்டு மாலையெல்லாம் செலுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்து சாப்பிட்டுட்டு வேனுக்கு கிளம்பிட வேண்டியதான். இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க மேலே. எல்லோரும் வரவும் தான் சாமி கும்பிட முடியும். சாமி நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா இருந்துச்சு. கோயிலுமே நல்லா இருந்துச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பையில ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நிறைய செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வேனும் வந்துருச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேனில் ஏறி நல்லா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.